ஹாய், இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஜிக்லி விக்லியான கேரமல் புட்டிங் தான். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நான் 1/2 லிட்டர் பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. அண்ட் இது கேரமல் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் வேக்ஃபீல்டோட புட்டிங் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கேரமல் எசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பேக்கெட்டில் இருக்க அந்த மிக்ஸை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து 1/2 லிட்டருக்கு அந்த ஒரு பேக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பவுலில் ஏற்கனவே கேரமல் எசன்ஸ் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து சேர்த்துருங்க. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இதை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜிக்லி விக்லியாக இருக்குதுன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அண்ட் ரெசிபீஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட இஃப்தார் இப்படி தான் போணுச்சு. அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டடா.